வஹதத்தே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பின் ஊழியர்களுக்கான 2 நாள் நல்லொழுக்க பயிற்சி முகாம் திருச்சி உறையூரில் உள்ள குலாம் அலிகான் மதரசாவில் நடைபெற்றது. அமைப்பின் அகில இந்திய தலைவர் ஜியாவுதீன் சித்திக் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வஹதத்தே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பின் மாநில தலைவர் சையது முகமது புகாரி, இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கும் அடக்குமுறைகள் குறித்து விரிவாக விவரித்தார். சந்திப்புக்கு வருகின்ற உங்களோட அவ்வளோ பேருக்கு நன்றி. முதல்ல வஹதத்தே இஸ்லாமி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வஹதத்தே இஸ்லாமி அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே உங்களுக்கு மத்தியில் எங்களுடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய ஜனாப் ஜியாவுதீன் சித்திக் சாப் அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அவங்க இந்த பத்திரிகை इंडियन मुस्लिम्स हमारी ये ख्वाहिश है कि हम यहाँ पे अमन व अमान के साथ और इज़्ज़त व वक़ार के साथ रहें, दूसरी कम्युनिटीज़ के साथ मिलजुल कर रहने. இங்கே நாங்கள் எங்களுடைய 3 வருட காலத்திற்கு பிறகு மீண்டும் கூடியிருக்கிறோம். இது ஒரு தொடர்ச்சியான ஒரு கூடுகையாகும். இந்த கூடுகையினுடைய நோக்கம் எங்களுடைய பணிகளை குறித்த ஒரு மறு ஆய்வு செய்வதற்கும் அதை சீர்படுத்துவதற்குமான ஒரு முயற்சியாகும். அந்த முயற்சியின் அடிப்படையில் இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். அந்த கூடுகையில் உங்களை அழைத்திருக்கிறோம். உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு சில வாக்கியங்கள் மட்டுமே உள்ளது. அந்த ஒரு சில வாக்கியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய இயலாமை உங்களோடு தமிழில் பேசுவதற்கு இயலாத சூழல். அதனால் நான் என்னுடைய மொழியில் உங்களுக்கு என்னுடைய கருத்துக்களை சொல்ல விளைகிறேன். முதலில் நான் இந்த இந்தியாவை பொறுத்தவரையில் உலகளாவிய நிலையிலிருந்து தொடர்பு படுத்தி கூறுவதாக இருந்தால், ஒரு வகையான இஸ்லாத்திற்கு எதிரான, குறிப்பாக மனித மைனாரிட்டி என்று சொல்லக்கூடிய சிறுபான்மையினருக்கு எதிரான, பதிலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு மனப்போக்கு, மனச்சிந்தனை அல்லது ஒரு கருத்தியல் வலிந்து திணிக்கப்படுகின்ற ஒரு அபாயகரமான ஒரு சூழல் தான் எல்லா நிலங்களிலும் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிறது. அதிலும் 2014க்கு பிறகு இந்த சூழல் மிக மோசமான ஒரு சூழலை ஒரு இடத்தை எட்டியிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையான ஒரு விஷயமே அல்ல. குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக புல்டோசர் கல்ச்சர் எல்லாம் உருவாக்கப்பட்டு விட்டது. முஸ்லிம்களுக்கு எதிராக யுஏபிஏ எல்லாம் கொண்டு வரப்பட்டு விட்டது. முஸ்லிம்களுக்கு எதிராக எவ்வளவு அநீதங்கள் உருவாக்க முடியுமோ அவ்வளோ அநீதங்களை திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு கால சூழலைத்தான் நம்மால் இன்று அவதானிக்க முடிகின்றது. இந்த சூழலில் உங்களுடைய மூலமாக நான் இந்த நாட்டிற்கும், இந்த நாட்டை ஆள்வோருக்கும் மற்றும் பொது சமூகத்திற்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது என்னவென்று சொன்னால், முஸ்லீம்கள் இந்த சமுதாயத்தில் பல 100 ஆண்டுகளாக இணக்கமாக எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இன்றி சகோதர பாசத்தோடு வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தாத்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள். ஆனால் அண்மை காலங்களில் முஸ்லீம் சமுதாயத்தின் மீது ஒரு விதமான வலிந்து வன்மத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வெறுப்புணர்ச்சி உருவாக்கப்படுகின்றது. முஸ்லிம்களுடைய மகாபுருஷராக இருக்கக்கூடிய, முஸ்லிம்களால் மிகவும் மதிக்கப்படக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான கருத்தியல்களை, அவர்களை பற்றி அவதூறு கூறக்கூடிய பல கொச்சையான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது. செய்வதோடு மட்டுமில்லாமல் நான் மகாராஷ்டிராவை சேர்ந்தவன், மகாராஷ்டிராவிலே இது போன்ற ஒரு அநீதத்தை செய்கின்றார்களே என்று நாங்கள் அதற்கு எதிராக எங்களுடைய உரிமையின் அடிப்படையில் நாங்கள் அதற்கு எதிராக போராடினால், அதற்கு நேர்மாறாக நாங்கள் டெல்லியில் அதை குறித்து இன்னும் மோசமாக கொச்சையாக பேசுவோம் என்றெல்லாம் புதிய வியாக்கியானங்களை, அகராதியில் இல்லாத வார்த்தைகளை கொண்டெல்லாம் சொல்ல முனைப்படுகின்றார்கள். நீங்கள் எழுவீர்கள் என்றால் நாங்கள் உங்களை அடக்குவோம், ஒடுக்குவோம் என்றெல்லாம் சொல்ல பழகி கொண்டிருக்கிறார்கள். இது எந்த வகையான அரசியல் நாகரிகம், சிந்தனை புரியவே மறுக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் இந்தியா முழுவதும் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளை தகர்ப்பது, வீடுகளை தகர்ப்பது, புல்டோசர் மூலம் முஸ்லிம்களுடைய உடைமைகளுக்கு எதிராக மிக பெரும் அநீதங்களை, அட்டூழியங்களை செயல்படுத்துவது என்றெல்லாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அண்மை காலங்களில் இந்த வக்ஃபு சட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வக்ஃபு வாரியம் என்பது முஸ்லிம்களுடைய
வியர்வையினாலும் குருதியினாலும் உருவாக்கப்பட்ட சம்பாத்தியத்தினுடைய ஒரு ஏழை எளியவர்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு நன்கொடை, இறைவனின் பெயரால் வழங்கப்பட்ட ஒரு நன்கொடை. அந்த நன்கொடை என்பது ஏதோ இன்று நேற்று நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி அல்ல, இந்தியாவினுடைய நீண்ட பாரம்பரியத்திற்கு சொந்தமான ஒரு நன்கொடை. அந்த நன்கொடையின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு லாபமான பைசாவையும் ஏழை எளியவர்களுக்காகத்தான் இன்று வரை முஸ்லீம்கள் செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை வைத்திருப்பவர்கள் யாரோ ஒருவராக இருந்தாலும் கூட அதை செலவு செய்து கொண்டிருப்பதெல்லாம் ஏழை எளியவர்களுக்காகத்தான் செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை எல்லோரும் அறிவார்கள். அதைவிட இன்னும் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த வக்ஃப் வாரிய சொத்தினுடைய 70% சொத்தை அரசே ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. 70%க்கு மேற்பட்ட இடங்களில் அரசு தன்னுடைய அலுவலகங்களை கட்டியிருக்கின்றது, தன்னுடைய அதிகாரத்துக்குரிய அமைப்புகளை கட்டிடங்களை கட்டிக்கொண்டு ஆக்கிரமித்து இருக்கின்றது. உண்மையில் அரசு வக்ஃப் வாரியத்துக்குரிய நீதியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதையெல்லாம் வக்ஃப் வாரியத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வக்ஃபுக்கு எதிராக வக்ஃப் திருத்த சட்டம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருவது என்பது வக்ஃப் மீது அல்ல, முஸ்லிம்கள் மீது திணிக்கப்படுகின்ற ஒரு அநீதமாகும். யாராவது ஒரு ஆள் திருப்பதி கோயிலினுடைய நிர்வாகத்தில் முஸ்லிம்களுக்கு இடம் கொடுங்கள் என்று கேட்க முடியுமா? மீனாட்சி அம்மன் கோயிலில், ஸ்ரீரங்கம் கோயிலில் முஸ்லிம்களுக்கு இடம் கொடுங்கள் என்று யாராவது கேட்க முடியுமா? எப்படி இது கேட்பது தவறோ அதுபோன்று தான் வக்ஃபில் இந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இடம் கொடுங்கள் என்று கேட்பது. ஆக இது போன்ற ஒரு விதமான முஸ்லிம்களுக்கு எதிரான மனநிலையை, மனப்போக்கை இந்திய அரசாங்கம் தன்னுடைய தவறை உணர்ந்து திருத்திக் கொள்வதோடு மட்டும் இல்லாமல் இது போன்ற சட்டங்களை முழுக்க அவர்கள் பின்வலிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய கோரிக்கையும் கூட உங்கள் மூலம். அத்தோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது அண்மை காலங்களில் யூசிசி என்று ஒன்று சொல்ல ஆரம்பித்தார், யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று சொல்ல ஆரம்பித்தார், பொது சிவில் சட்டம் என்று. பொது சிவில் சட்டம் என்பது எங்கு பயன்படும் என்று சொன்னால், எங்கு ஒற்றை சமுதாயம் இருக்கின்றதோ அங்கு பயன்படும். இந்தியாவில் ஒற்றை சமுதாயமாக இருக்கிறது. 6000க்கு மேற்பட்ட ஜாதிய அடிப்படையில் பிரிந்த சமூகங்கள் இந்தியாவில் இருக்கிறது. ஒரு 1-2 ஜாதி அல்ல, 6000க்கு மேற்பட்ட ஜாதியால் பிரிந்த சமூகங்கள் இந்தியாவில் இருக்கிறது. ஒரு ஜாதியினுடைய திருமண உறவு முறையை மற்றொரு ஜாதி பின்பற்ற தயாரில்லை. வேறு எந்த விஷயத்திலும் அல்ல, போட்டு இருக்கக்கூடிய தாலியில் கூட பின்பற்ற தயாரில்லை. இந்த அளவிற்கு வித்தியாசங்கள் நிறைந்த ஒரு சமுதாயத்தில் பொது சிவில் சட்டம் என்பது முஸ்லிம்களுக்கு எதிரான குரலாக அமையுமே ஒழிய, முஸ்லிம்களை ஒடுக்குவதற்கான ஒரு குரலாக அமையுமே ஒழிய, எந்த நிலையிலும் இது நீதியை நிலைநிறுத்துவதற்கான ஒரு கொள்கை இல்லை. முஸ்லிம்கள் இங்கே நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் இது எங்களுக்கான குரல் அல்ல. எங்களுடைய குரல் என்பது இங்கு ஒரு சமூக நீதிக்கான குரல், நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு குரல், அதற்கான ஒரு சிந்தனையை, ஒரு கருத்தியலை, ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு குரல். ஆக இந்த அரசுகள், அதிகார வர்க்கங்கள் எல்லாம் என்ன யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயத்தை ஒடுக்குவதை ஒரு சாதாரணமான விஷயமாக கருதி செய்ய முயற்சிப்பதை விட்டுவிட்டு மக்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டிய முயற்சி எடுத்தார்கள் என்று சொன்னால் அதுவே ஒரு பெரிய அவர்களுக்கான பலன் விளைக்கக்கூடியதாக இருக்கும். ஆக உங்கள் மூலம் நாங்கள் இது போன்ற சில கருத்துக்களை, இந்த 3 கருத்துக்களை உங்கள் மூலம் பொது சமூகத்திற்கும் அதிகாரத்திற்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். இதற்கடுத்து நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். நீங்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக நடத்தப்படுகின்ற அநீதங்கள் நடத்தப்படுகின்றன, அது ஒரு காரணம். ஆனால் அது மட்டுமே காரணம் அல்ல. அதுவல்லாது முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இங்கே துணிந்து கட்டமைக்கப்படுகின்றது என்பதை ஒப்புக்கொள்ளத்தான். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு இடத்துல ஒரு பில்டிங் ஒரு நிலம் அவங்களுக்கு சொந்தமான நிலம். அந்த சொந்தமான நிலத்தில் அவங்க பில்டிங் கட்டுறாங்க. கட்டக்கூடிய பில்டிங்கில் அனுமதி அவங்களுக்கு 2 மாடி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அவங்க 4 மாடி கட்டிட்டாங்க. அப்போ இந்த 4 மாடி கட்டுனதில் 2 மாடி கட்டுனது இல்லீகலான, அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட ஒரு விஷயம். அது ஒரு மஸ்ஜிது, அது ஒரு வணக்கத்திற்குரிய ஒரு இடம். சிம்லாவில் அண்மையில் நடந்த செய்தி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உடனே இமீடியட்டாக என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அந்த இடம் இல்லீகல்னு முடிவு பண்ணுறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். இந்த இடத்தினால சுற்றுச்சூழலுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ பாதிப்பு இருக்குதா இல்லையா என்கிற ஆராய்ச்சியோடு எதுவுமே பண்ணாமல் அது இடிக்கப்படணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து உடனடியாக இடிக்கத்தான் அதுக்கு அனுமதி வழங்குறாங்க. எந்த கோர்ட் இந்த அனுமதியை வழங்குதோ, இந்த தீர்ப்பை வழங்குதோ, அந்த சிம்லா ஹைகோர்ட் அமைந்திருக்கக்கூடிய கட்டிடம் இல்லீகலான கட்டிடம், எந்த விதமான அந்த சிம்லா மாநகராட்சியினுடைய அனுமதியை பெறாத கட்டிடம்.
இது எவ்வளோ பெரிய அநீதம். சட்டத்தை நிலைநிறுத்துறவங்களாம் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், தனக்கு எதிராக அந்த சட்டம் பாயணும்னு சொன்னால் தன் மீதில் அந்த சட்டத்தை அவன் பயன்படுத்திட்டு அடுத்தவங்க மேலே அவன் சட்டத்தை பயன்படுத்தணும். ஆக முஸ்லிம்களின் மீது இன்று வலிந்து அநீதமான முறையில் ஒரு வஞ்சக உணர்வோடு தான் இங்கே எல்லா காரியங்களும் செய்யப்படுது. இது போன்ற பல விஷயங்கள், பல காரணங்கள். அதில் நீங்கள் கேட்டது ஒரு காரணம். கேள்வி என்னை பொறுத்தவரையில் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், சினிமா துறையில் இருக்க வேண்டியவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், படம் என்பது ஒரு நாகரிகமான அல்லது சமூகத்தை கட்டமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தியல் அப்படின்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் சினிமா மூலம் அப்படின்னு. அது இல்லைன்னு சினிமா எப்பயோ முடிவு பண்ணி அதை அதுக்கு முத்திரையும் குத்திருச்சு. எந்த அளவுக்கு முத்திரை குத்திருச்சுன்னா, ஸ்ரீவித்யான்னு ஒரு நடிகர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சினிமாவை சீர்திருத்தம்லாம் கிடையாது, அது ஒரு வகையான வியாபாரம், அந்த வியாபாரத்தில் நாங்கள் ஈடுபடுறோம், அதில் என்ன வேணால் நாங்கள் செஞ்சுக்கிடுவோம். மறைந்த ஸ்ரீவித்யா, நடிகை ஸ்ரீவித்யா இந்த கருத்தை சொன்னாங்க. மறைந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகை சுகன்யா சொன்னாங்க, என்னுடைய வேண்டுகோள் சினிமாவுக்கு எந்த பெண்களும் வந்துடாதீங்கன்னு. இதெல்லாம் சினிமாவை பற்றி தெரிஞ்ச விஷயம். ஆக சினிமாக்காரங்க தான் இதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். சும்மா சமுதாயத்தை சீர்திருத்த போகிறோம், சமூக கருத்தை சொல்ல போகிறோம் அப்படின்னு எந்த சினிமாக்காரர்களாக முன்னு வந்தாங்கன்னா, அவங்கள்ட்ட உண்மையிலேயே நேர்மை இருந்துச்சுன்னா, உண்மையிலே நேர்மை இருந்து அவங்களுக்கு உண்மையான தைரியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க எதை எடுக்கணும் அப்படின்னா, பாபரி மசீதி யாரால் இடிக்கப்படுது எடுக்கணும். பாபரி மசீதி இடித்தவர்கள் ஏன் இடித்த, ஏன்னா இது ஒரு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்குது, அது ஆக்கிரமிக்கப்பட்ட கட்டிடம், அதை ஆக்கிரமித்து தகர்த்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக பாபரி மசீதை ஒப்படைத்த தீர்ப்பில் கூட சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்குது, அதை ஆக்கிரமித்து தான் இடித்தாங்க. ஆனால் அது எந்த விதமான கோயிலையோ மற்ற கட்டிடங்களையோ ஆக்கிரமித்து இடித்து கட்டப்பட்டது அல்ல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டு, பெரும்பான்மை மக்களினுடைய மனநிலையினால் நாங்கள் இதை பெரும்பான்மை மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு தான் தீர்ப்பு வழங்கியிருக்குது. எங்கே இதே கமலஹாசனோ அல்லது வேறு யாரோ உத்தமர்களாக இருந்தால் இது போன்ற ஒரு படத்தை உருவாக்கட்டுமே, பாபரி மசீதை இடித்த கயவர்கள் அப்படின்னு தலைவில் எடுக்கட்டுமே, அமரன் மாதிரி ஒரு கையவனுங்கிற ஒரு தலைப்பில் எடுக்கட்டும். ஆக இவங்க யாருமே சமூக சீர்திருத்தத்துக்காக ஒரு ஒரு சிந்தனையை உருவாக்குவதற்காகவெல்லாம் இங்கே சினிமா எடுக்கலை. மக்கள் மத்தியில் மோதலை உருவாக்குவதற்கும் ஒரு சமுதாயத்தின் மீது ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு வெறுப்புணர்ச்சியை உருவாக்குவதற்குமாக செய்யக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம் தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க காஷ்மீர் ஃபைல்னு ஒரு படம் எடுத்தாங்க. இதை உலக திரைப்பட விழாவுக்கு அனுப்புனாங்க. அது இந்த உலக திரைப்பட விழா இந்தியாவில் உள்ள புனேயில் தான் நடந்துச்சு. அந்த புனேக்கு வந்திருந்த ஒரு ஈழ சமுதாயத்தைச் சேர்ந்த உலக திரைப்பட துறையினுடைய தலைவர், அந்த ஆளுடைய பேர் எனக்கு யாவத்துக்கு வர மாட்டேங்குது. அவர் சொன்ன கருத்து என்ன தெரியுமா, காஷ்மீர் ஃபைலுங்கிறது சினிமா துறைக்குன்னு ஒரு ஒரு இலக்கு இருக்குல்ல, ஒரு கட்டமைப்பு இருக்குது, அந்த கட்டமைப்புள்ளே வராத ஒரு மோசமான ஒரு கற்பனை அப்படின்ட்டு போயிட்டார். ஏறக்குறைய அமர்னு அதே மாதிரி ஒரு மோசமான ஒரு கற்பனை. இது மாதிரி சினிமா மூலம் முஸ்லீம் சமுதாயத்திற்கு எதிரான ஒரு ஒரு கருத்தியலை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு யாராவது நம்பினாங்கன்னா அவர்கள் மூடர்கள் தான் நான் சொல்லுவேன். ரோஜாவில் இருந்து இது தொடருது. இன்னும் சொல்ல போனால் பொதுமக்கள் மத்தியில் போய் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் முஸ்லீம்களை தொப்பியை போட்டுக்கிட்டு மூடியை முடிச்சிருந்தாங்கன்னா சாதாரண பொதுமக்கள் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் இன்றைக்கி முஸ்லீம்கான்னு நாளைக்கு அது மாதிரி இல்லாமல் போயிருந்துட்டு அதையும் கார்கரை உடச்சிட்டு வெளியே கொண்டு வந்துட்டார். மக்கா கோஷ்டி குண்டு வச்சது யாருன்னு சொல்லிட்டு கார்கரே, மரியாதைக்குரிய கார்கரே, இறந்த மகாராஷ்டிரானுடைய ஏடிஎஸ் அதிகாரி கார்கரே, அதையும் போட்டு உடைச்சிட்டார். முஸ்லீம்கள் மீது குண்டு வெடிப்பு குற்றத்தின் கொண்டு போகப்பட்ட 90% மேற்பான குற்றங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நிரூபிக்க முடியலன்னு சொல்லிட்டு டிஸ்கார்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வேணும்னா அந்த நேரத்திற்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு, ஒரு 15 நிமிஷத்துக்கு, ஒரு 10 நாளைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருளாக இருக்கலாமே ஒழிய, மற்றபடி இது எந்த வகையிலும் சமூகத்திற்கோ அல்லது முஸ்லீம்களுக்கு எதிராக தூண்டப்படக்கூடிய மக்களுக்கோ பயனுடையதாக இருக்காது. அவங்களுக்கே பயனுள்ளதாக இல்லாத ஒரு போது முஸ்லீம்களுக்கு அது எந்த வகையிலும் துன்புறுத்தக்கூடியதாகவோ அச்சுறுத்தக்கூடியதாகவோ பயனளிக்கக்கூடியதாக இருக்காதுங்கிறதான் எங்களுடைய கருத்து. முஸ்லீம்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய அநீதங்கள், அதாவது அவங்களுக்கு எதிராக கொண்டு வரப்படக்கூடிய சட்டங்களை எல்லாம் எந்த ஒரு தனி மனிதனோ அல்லது தனி அமைப்புகளோ அதை எதிர்த்து போராடக்கூடிய நிலையில் இந்தியாவில் எவர்களுமே இல்லை. அதனால் எங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தினர்களும் ஒவ்வொரு அமைப்பினரும் ஒன்று கூடி
அதற்கான ஒரு போராட்ட முறையை, ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆவல் உறுகிறோம். அப்படி அவங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் எங்களால் ஆண்ட உதவி ஒத்தாசைகளை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு, மஷாவரத்து முஸ்லீம் அமைப்பு, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெடரல் அமைப்புகளும், எல்லா இஸ்லாமிய ஃபெடரல் அமைப்புகளும், கூட்டமைப்புகளும் ஒன்று கூடி இதற்காக செய்யக்கூடிய எல்லா முயற்சிகள் விஷயத்திலையும் நாங்கள் அவர்களுக்கு எல்லா வகையான உதவியும் ஒத்தாசையும் செய்ய தயாராக இருக்கிறோம். அப்படி செய்கின்ற பொழுது மட்டும்தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு ஆழமாக இருக்கிறது. தந்துடும் இவங்க பேர் ஜியாவுதீன் சித்திகி, அகில இந்திய தலைவர், மகாராஷ்டிரா அவுரங்காபாத்தை சேர்ந்தவர்கள். என் பேர் சையது முகமது புகாரி, சொந்த ஊர் கீழக்கரை. நான் சென்னையில் இருக்கிறேன் இன்ஷால்லா. நான் தமிழ் மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் இன்ஷால்லா. இதெல்லாம் எங்களுடைய வகதத்தினுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் இன்ஷால்லா. அவங்களுக்கு மற்ற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம்